வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே உள்ள கவர்னர் மாளிகை பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த கட்டிடமாகும். சுமார் 250 ஆண்டு பழமையான கவர்னர் மாளிகை சேதமடைந்துள்ளது. இதனால் கவர்னர் மாளிகையை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு முடிவு செய்தது. இதற்காக கவர்னர் மாளிகையை இடமாற்றம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் தொடர்ந்து 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவைக்கு பொறுப்பு கவர்னர் இருந்ததால் இடமாற்றம் நடைபெறவில்லை. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற கவர்னர் கைலாஸ்நாதன் மாளிகையை வேறு இடத்திற்கு மாற்ற அறிவுறுத்தினார். அதையடுத்து கடற்கரை சாலை பழைய சாராய வடியாலை இருந்த இடத்தில் கட்டப்பட்ட புதிய பொழுதுபோக்கு மைய கட்டிடத்துக்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டது. பழைய சாராய வடியாலை இருந்த இடத்தில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நட்சத்திர அந்தஸ்துடன் கடல் அழகை ரசிக்கும் வகையில் ரூபாய் 13 கோடியில் குடும்ப பொழுதுபோக்கு மையம் கட்டப்பட்டது. 3 ஏக்கரில் உள்ள இந்த இடத்தில் 3000 சதுர மீட்டரில் கீழ்த்தளமும் 2500 சதுர மீட்டரில் முதல் தளமும் அதற்கு மேல் சிறிய பகுதியும் கட்டிடமாக கட்டப்பட்டது. அதில் நட்சத்திர ஹோட்டல் நிறுவனங்களிடம் லீஸுக்கு விட முடிவெடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த முடிவை மாற்றி கவர்னர் மாளிகையை அங்கு மாற்ற முடிவெடுக்கப்பட்டது. இதற்காக புதிய கட்டிடத்தில் கவர்னர் மாளிகை, அலுவலக அறைகள், மீன் வசதி, தரைத்தளம் உள்ளிட்ட வசதிகளுடன் மாற்றங்கள் ரூபாய் 3.88 கோடியில் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், தலைமை செயலர் சரத் சௌகான் உள்ளிட்ட அதிகாரிகள் கவர்னர் மாளிகை இடமாற்றம் செய்யப்பட உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்தை பார்வையிட்டு அங்கு நடைபெறுகின்ற பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். விரைவில் பழமை வாய்ந்த ராஜ் நிவாசிலிருந்த துணைநிலை ஆளுநர் அலுவலகம் கடற்கரையில் உள்ள குடும்ப பொழுதுபோக்கு மையத்திற்கு மாற்றப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடற்கரை சாலை அருகே உள்ள சிறு வியாபாரிகள் அங்காடியில் 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கடைகளை நடத்தி வருகின்றனர். இந்த அங்காடியில் புதுச்சேரி வாழைக்குளத்தை சேர்ந்த சகோதரர்கள் அருண், சதீஷ் ஆகியோர் அங்குள்ள வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு தொல்லை கொடுப்பதாகவும், திருட்டுத்தனமாக மின்சாரம் எடுப்பது, வியாபாரம் செய்யும் இடத்தில் மது அருந்திவிட்டு பெண்களிடம் ஆபாசமாக பேசுவதாக அவர்கள் மீது குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் இதை தட்டி கேட்ட சக வியாபாரிகளை அவர்கள் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் மாமூல் கேட்டு தொல்லை கொடுக்கும் சகோதரர்கள் சதீஷ் மற்றும் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சக வியாபாரிகள் இன்று பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளிடம் போலீசார் சமாதான பேச்சு நடத்தினர். வியாபாரிகளிடம் அத்துமீறி நடந்து கொள்ளும் அருண் மற்றும் சதீஷ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்தனர். இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்தியாவில் 1,20,00,000 பேர் கண் நீரழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 90% பேருக்கு நோய் பாதிப்பு இருப்பதே தெரியாது என கண் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். அகில இந்திய கண் நீரழுத்த நோய் மருத்துவர்கள் சங்கத்தின் 33வது தேசிய மாநாடு புதுச்சேரியில் இன்று துவங்கி 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இதனை புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி துவக்கி வைத்தார். இந்தியாவில் கண்ணீர் அழுத்த நோயின் சிகிச்சையை மேம்படுத்தும் அணுகுமுறைகள் குறித்து 3 நாள் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நாடு முழுவதிலுமிருந்து 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அமெரிக்கா, லண்டனில் இருந்து 6 சர்வதேச நிபுணர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாடு குறித்து புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரியும் மாநாடு முதன்மை ஒருங்கிணைப்பாளருமான வெங்கடேஷ் கூறுகையில், கண்ணீர் அழுத்த நோய் என்பது உலகளவில் பார்வை இழப்பிற்கு 2வது காரணமாக உள்ளது. இந்தியாவில் 1,20,00,000 பேர் இந்நோயால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நோய் பாதிப்பு குறித்து 90% பேருக்கு தெரிவதே இல்லை என தெரிவித்தார். இந்த நோய்க்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத காரணத்தினால் பார்வை பறிபோகும் நேரத்தில்தான் தெரியவரும். அதனால் 40 வயதை கடந்தவர்கள் கண்ணீர் அழுத்த நோய் குறித்த பரிசோதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பார்வையை திருடும் இந்த வியாதி குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு எடுத்ததற்காக தான் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது.
இந்த நோயை தடுக்க முடியாது, எதிர்காலத்தில் தடுப்பதற்கான நடவடிக்கை குறித்து கருத்து அரங்கில் வாதிக்கப்படுகின்றது என மருத்துவர் வெங்கடேஷ் தெரிவித்தார். பீகார் வட மாநிலத்தை சேர்ந்த ஈஸ்வர்குமார் ஒரு வருடமாக பிடிஎல் கடையில் அசிஸ்டன்ட் மெக்கானிக்காக வேலை செய்து வருகின்றார். இவர் குமாரப்பேட்டை பைபாஸ் ரோட்டில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் மளிகை கடை போல் வைத்து மது பாட்டில் மற்றும் குட்கா விற்பனை செய்து வந்துள்ளார். திருப்பாப்புலியூர் ஆய்வாளர் மற்றும் துணை ஆய்வாளர் மதியம் 1 மணியளவில் ரகசிய தகவலின் பெயரில் குட்கா மற்றும் பாண்டிச்சேரியில் வாங்கி வரப்பட்ட மது பாட்டில்களை விற்பனை செய்வது குறித்து வந்த தகவலின் அடிப்படையில் கைது செய்தனர். இதன் மதிப்பு ரூபாய் 40,000க்கும் மேல் இருக்கும். மேலும் குட்கா பொருட்களை வட மாநிலத்தில் ரயில் மூலம் எடுத்து வருவதாகவும் மது பாட்டில்களை பாண்டிச்சேரியில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்வதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்திய டாட்பால் கூட்டமைப்பு நடத்தும் 3வது சப் ஜூனியர் தேசிய டாட்பால் சாம்பியன்ஷிப் 2024 புதுச்சேரி அமெச்சூர் டாட்பால் விளையாட்டு சங்கம் மூலம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் காலை 8 மணி முதல் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கம் உப்பளம் தொகுதியில் நடைபெறும் போட்டிகளை தலைவர் டோம்னிக் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் எதிர்க்கட்சி கொறடாவும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கன்னடி எம்எல்ஏ, பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திமுக கழக பொருளாளர் செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய அளவில் மாணவர்கள் பங்கு கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகம் திருமண மண்டபத்தில் 28, 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் அகில இந்திய கூடோ ஃபெடரேஷன் ஆதரவுடன் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சி முகாமிற்கு புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகிக்க உள்ளார். அகில இந்திய கூடோ சங்க பொருளாளர் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்க் ராணா ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளனர். கேரம் சதீஷ் சந்தோஷ் வரவேற்புரை ஆற்றுகின்றார். கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைக்க உள்ளனர். கௌரவ விருந்தினராக உருளைன்பேட்டை காவல் ஆய்வாளர் கிட்டா சத்யநாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க உள்ளார். மேலும் கூடோ சங்க நிர்வாகிகள் கோவிந்தராஜ், ரங்கநாதன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் சுப்பிரமணி, ஆறுமுகம், பாலச்சந்தர், வெங்கடாச்சலபதி, செல்வம், சுரேஷ், செந்தில்வேல், அசோக், வெங்கடேஷ் உள்ளிட்டோர் முகாமின் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். முடிவில் நிர்வாகி முருகன் நன்றி தெரிவிக்கின்றார்.
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கோணிச்சமட்டு கிராமத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மழைக்காலம் துவங்க உள்ள நிலையில் பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரியில் வேகமாக பரவி வரும் டெங்கு, மலேரியா காய்ச்சலை கட்டுப்படுத்தும் விதமாக மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட 42 கிராமங்களில் கொசு மருந்து அடிக்கும் பணி துவங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கூனிச்சம்பட்டு கிராமத்தில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை ஆணையர் எழில்ராஜன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். கலைமாமணி குபேந்திரன் மணல் சிற்பம் மற்றும் பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து பல்வேறு சாதனைகளையும் படைத்து வருகின்றார். கடந்த 23 ஆண்டுகளாக ஓவியம் மற்றும் மணல் சிற்பம் வரைந்து சாதித்து வரும் குபேந்திரன் அவருடைய வரலாற்றில் மீண்டும் ஒரு மைல்கல்லாக உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவத்தை மணல் சிற்பமாகவும் ஓவியமாகவும் வரைந்து சாதனை படைத்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவத்தை 10 நிமிடத்தில் கதைகளாக சொல்லி வரைந்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஓவியர் குபேந்திரனை வெகுவாக பாராட்டினர். நிகழ்ச்சியில் கலைமாமணி ஓவியர் அரிபுத்திரன் மற்றும் அகிலா அரிபுத்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மேலும் ரங்கசாமியை தத்ரூபமாக 10 நிமிடத்தில் வரைந்து கலைமாமணி குபேந்திரனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட கைவினை கலைஞர்கள் வெகுவாக பாராட்டி சால்வை அணிவித்தும் பூங்குத்துகள் கொடுத்தும் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள் கிராம மேலாளர் பாஸ்கரன், கைவினை கலைஞர் குபேந்திரன், அகிலா மற்றும் தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி உள்ளிட்ட கைவினை கலைஞர்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.